எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஓசியா 12:6 இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. பொதுவாக எல்லாவற்றிலும் 2 வகைப்பாடு இருப்பது போல இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களிலும் 2 வகையினர் உண்டு. சிலர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது எளிதில் அசைந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை விட சூழ்நிலையில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். மற்றவர்கள் இயேசுவில் விசுவாசம் வைத்து சோதனைகள் மற்றும் துன்பங்களுக்கு மத்தியில் அசையாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் சங்கீதம் 125:1 கூறுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று. ஆபிரகாமை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பிள்ளை இல்லாதிருந்த ஆபிரகாமுக்கு அவனது 75வது வயதிலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். அவன் 25 வருடங்கள் காத்திருந்து 100வது வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான். அந்த ஏகசுதன் ஈசாக்கை கர்த்தர் பலியிடும்படி கேட்கையில் ஆபிரகாம் எந்தவித மறுபேச்சும் பேசவே இல்லை. ஏனென்றால் ஒரு முறை ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று கேட்டதற்கு அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அத்தோடு ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்றும் தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். அவன் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருந்தபடியினால் தான் ஈசாக்கிற்கு எதுவும் நடந்து விடாமல் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று அவனை பலியிடுவதற்கு கொண்டு சென்றான். அதன் பலன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஈசாக்கிற்கும் உண்டாயிற்று. ஈசாக்கிற்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஈசாக்கின் மகன் யாக்கோபிற்கு உண்டாயிற்று. நாமும் இடைவிடாமல் இயேசுவை நம்பிக்கொண்டிருப்போமானால் என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 2 உயரமான தூண்களுக்கு இடையில் ஒரு கயிறு கட்டப்பட்டு இருந்தது. ஒருவர் அந்த கயிற்றில் நடக்க ஆரம்பித்தார். தன் கைகளில் ஒரு நீண்ட கோலை சமன் செய்து கொண்டு தனது மகனை தன் தோளில் அமர்த்தியவாறு மெதுவாக நடந்து கொண்டு இருந்தார். தரையில் நின்ற அனைவரும் அவரை மூச்சு முட்ட மிகவும் பதற்றத்தோடு பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர் மெதுவாக 2வது தூணை சென்றடைந்ததும் எல்லோரும் கைதட்டி விசிலடித்து பாராட்டினார்கள். அவர் அங்கே நின்ற கூட்டத்தினரிடம் கேட்டார், இப்போது நான் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு இதே கயிற்றில் திரும்பி நடக்க முடியும் என்று நீங்கள் அனைவரும் நம்புகின்றீர்களா என்று கேட்டார். எல்லோரும் ஒருமித்த குரலில் ஆமாம், உங்களால் முடியும் என்று கத்தினார்கள். நீங்கள் என்னை நம்புகின்றீர்களா என்று கேட்டார். அவர்கள் ஆமாம், நாங்கள் உங்களை வைத்து பந்தயம் கட்டவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ அவர் சொன்னார், என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை உண்மையானால் உங்களில் யாராவது ஒருவர் உங்கள் குழந்தையை என் தோளில் அமர வையுங்கள், நான் மிகவும் பாதுகாப்பாக மறுபுறம் அழைத்து செல்லுகிறேன் என்றார். அங்கு நின்ற அனைவரும் திகைத்தார்கள். அமைதியாகி பதில் சொல்லாமலே ஒவ்வொருவராக கிளம்பிவிட்டார்கள். அன்பானவர்களே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆபிரகாம் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை செயலிலே காண்பித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டது போல நாமும் இடைவிடாமல் என் தேவனை நம்பி கிரியை நடப்பிக்க கிருபை வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நாமும் இடைவிடாமல் உம்மை நம்பிக்கொண்டிருக்க எமக்கும் கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.